So hey guys, hello and welcome to our channel Kishore Vlog. So marketல பாத்தீங்க அப்படினா entry level segmentங்கற வண்டி வந்து நிறைய வண்டி வந்தாலுமே இன்னும் நமக்கு commercial segmentல ஒரு entry level இன்னுமே பாத்தீங்கன்னா பல வருஷமா சூப்பரா சேல்ஸ் ஆயிருக்கக்கூடிய இந்த டாடா ஏஸ்ல இப்போ பாத்தீங்கன்னா EV 1000 அப்படிங்கிற மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு EV 600 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 600 கிலோகிராமுக்கான ஒரு பாசிங் இருக்கக்கூடிய வண்டி, பேலோடு எடுத்துக்கக்கூடிய வண்டி. இது வந்து உங்களுக்கு ஒரு டன்னுக்காக கிட்டத்தட்ட 1 டன் பேலோடு எடுத்துக்கக்கூடிய வண்டி தான். ஸோ இந்த வண்டியோடைய ரேஞ்சு, இதில் என்னென்ன பேட்டரி கொடுத்துருக்காங்க, இந்த வண்டியில் நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இதுக்காக நாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா URT டாடா மோட்டார்ஸ் அவினாசியில் உங்களோட ஷோரூம் லொக்கேட் ஆகிருக்கு. சர்வீஸும் அவங்களே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி மேலும் புக்கிங் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் நம்பர் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ கைஸ், இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியருக்கான டிசைன்லேருந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா வைடரான உங்களுக்கு விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வாஷர் ஃப்ளூயர் அதுலேயே இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க வைப்பர்ஸுக்குள்ளேயே. தென் அதுக்கு கீழே உங்களுக்கு ஏஸுக்கான பேட்சிங் அந்த சைடும், EVக்கான பேட்சிங் வந்து ஒரு ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலரில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ்க்கான ஒரு பிளாஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். தென் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த விதமான மேஜரான அப்டேட்ஸ் எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஏஸோடைய அப்படியே காப்பி பண்ண ஒரு டிசைன் தான். ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டிசைன். ஸோ புதுசாக டிசைன் கொண்டு வந்து மக்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹனிகோம் டிசைனுக்கான ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக்கான கிரில், தென் டாட்டாக்கான லோகோ, தென் இந்த இடத்துல நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹனிகோம் டிசைனில் ஒரு ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் பிளேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாடி கலர்லேயும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. தென் இங்கே உங்களுக்கு ஃபாக் லேம்ப்க்கான ப்ரொவிஷன் மட்டும் கிடச்சிருக்கு, ஃபாக் லேம்ப் இதில் வந்து கிடைக்கல. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய இண்டிகேட்டர், சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஹனிகாம் டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே சில்வர் குரோம் ஃபினிஷ் பண்ண ஒரு லைனும் கொடுத்துருக்கு ஹெட்லாம்பை சுற்றி. இங்கே உங்களுக்கு ஹை பீம் அண்ட் லோ பீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோஜன் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நீட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 2 கலர் வந்து கிடைக்குது. ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். அந்த கலருடைய ஃபோட்டோ நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படியே நம்ம சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த வண்டியில் நமக்கு ஓவர்வியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் மேனுவலி அட்ஜஸ்டபிளுக்கான ஒரு சைட் மிரர் கொடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓல்ட் ஸ்கூலுக்கான ஒரு புல் டைப்க்கான டோர் ஹேண்டில் தான். கீழே வந்து கீ நாபும் வந்து கொடுத்துருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். தென் இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டயர் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 13 இன்ச்சுக்கான டயர் சைஸ். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா டாடா ஏஸோடைய பெட்ரோல், டீசல், CNG வண்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 12 இன்ச்சுக்கான டயர் சைஸ் வந்து கிடைக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு 13 இன்ச்சுக்கான டயர் சைஸ் 4 போல்ட் வண்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி உங்களுக்கு சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரிஜெட் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான். ஸோ லோடு ஏற்றிட்டு போகும்போது உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ரைடிங் வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆஃப் ரோடிங் அண்ட் இப்போ இருக்க கண்டிஷன்லேயே நான் வந்து ஓட்டிகிட்டு வந்தேன் இந்த ரோட்டில். மேக்ஸிமம் லோடு இல்லை, பட் இருந்தாலும் நல்ல ஒரு நீட்டான சஸ்பென்ஷன் வந்து உங்களால் எதிர்பார்க்க முடியும் இந்த வண்டியில். தென் ஃப்ரண்ட்டில் நமக்கு டிஸ்க் பிரேக்கும், ரியலில் வந்து நமக்கு ட்ரம் பிரேக்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு EV வண்டி. ஸோ இந்த வண்டியோடைய பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா லித்தியம் அயான் பாஸ்பேட்டுக்கான ஒரு பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. IP67 ரேட்டிங் இருக்கக்கூடிய பேட்டரி. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதை வந்து மோட்டர் அண்ட் பேட்டரி பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறத. ஸோ இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த பேட்டரியோடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு பார்த்திங்க அப்படின்னா 21.3 கிலோவாட்க்கான பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்கு. பவர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 27 கிலோவாட் per ஹவருக்கான பவரும் 130 Nm நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டி நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன், நல்ல ஒரு டார்க் வந்து கிடச்சிது. இனிஷியல்லையும் நல்ல டார்க் வந்து கிடைக்குது. ஸோ லோடு இருக்கும்போது நல்ல புல்லிங் இந்த வண்டியில் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்து இந்த வண்டியோடைய தொட்டியோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 2 மாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட் பெட்டுக்கான மாடல், இன்னொன்று வந்து CLBன்னு சொல்லக்கூடிய க்ளோஸ் லோட் பாடிக்கான மாடல். அது பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ இன்ச்சுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க சைடில். பட் இது வந்து ஒரு ஃப்ளாட் பாடிக்கான மாடல் தான். பட் கண்டெய்னராக நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா EV 600 அலுமினியமில் உங்களுக்கு வந்து கண்டெய்னர் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் பெட் அண்ட் க்ளோஸ் லோட் பாடி அது மட்டும் தான் கிடச்சிருக்கு. லோட் ஏரியா மட்டும் தான் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிறதோடைய தொட்டியோட சைஸ், கார்கோ பாக்ஸோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 7.2 அடிக்கான நீளமும் 4.8 அடிக்கான அகலமும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நீட்டான சைஸ் தான். அப்படியே நமக்கு ஏஸில் இருக்கக்கூடிய சைஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த வண்டியோடைய
ரியர் ப்ரொஃபைல் பற்றி பார்க்கும்போது நமக்கு ரியரில் பார்த்தீங்க அப்படிங்கும்போது டெயில் லைட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், சின்னதாக ஒரு ரிஃப்ளெக்டர், கூடவே வந்து பார்க்கிங் பிரேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து நிறைய பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். தென் இங்கே உங்களுக்கு ரிவர்ஸ்க்கான லைட்டும் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் BS6 நார்ம்ஸ் படி நமக்கு 2 பார்க்கிங் சென்சார் வந்து ரிவர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கு. ரியரில் நமக்கான ஸ்பேர் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் 150/R 13 இன்ச்சுக்கான ஒரு ஸ்டீல் வீல் தான். ஸோ ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான வேலியே இருக்குது. க்ளோஸ் பாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பார்த்துக்குவேன். ஸோ இப்போ இந்த வண்டியோடைய இன்டீரியருக்குள்ளே போயிட்டு இந்த வண்டியோடைய இன்டீரியரில் என்ன சேஞ்சஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இப்போது உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ கைஸ், இந்த ஏஸ் EV1000 இன்டீரியர் கேபின் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பேட்டரியோடைய சார்ஜிங்கோடைய கேபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு போர்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி பேட்டரி வந்து பார்க்க முடியும். கூடவே வந்து நமக்கு இந்த இடத்துல EVன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாக் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த கீ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து 2 யூனிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஏசி, இன்னொன்று வந்து DC சார்ஜிங்கான போர்ட்டு. ஸோ ஏசி சார்ஜிங்கில் உங்களுக்கு நார்மலாக வந்து கேபிள் கொடுத்துட்றாங்க. பட் DC சார்ஜிங் போகும்போது உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு கேபிள் வாங்கணும். பட் அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி தான் ஆகணும். கம்பெனியில் வந்து DC சார்ஜிங்கான போர்ட் வந்து வண்டியோட கொடுக்குறதுல எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசியோட சார்ஜிங் போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 மணி நேரத்தில் 10 to 100% சார்ஜ் வந்து பண்ணிடுதுன்னே சொல்ல முடியும். அப்படியே நீங்கள் DC சார்ஜிங், அதாவது பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷனில் போட்டிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒரு 105 நிமிஷத்துலேயே வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா 10 to 100% கிளைம் வந்து கொடுக்குறாங்க, ஸ்பீடாக ஏறிடுது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது DC சார்ஜை நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. பட் கூடவே கொடுத்துருந்தா இன்னொரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். நீங்கள் பப்ளிக் சார்ஜிங்கில் போட முடியாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் சார்ஜிங்கில் இந்த வண்டியை போட முடியும். பட் ஏசி சார்ஜிங்காக தான் வந்து அது ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது DC நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுடைய லோடை கேரி பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகாது கண்டிப்பாக. இப்போ வாங்க இந்த வண்டியுடைய கேபின்குள்ளே போயிட்டு உள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ கைஸ், இந்த டாடா ஏஸ் EV1000 கேபின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீ நாப்க்கான ஒரு ஃபீச்சர் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே உங்களுக்கு ஒரு புல் டைப் பண்ணிக்கக்கூடிய ஒரு டோர் ஹேண்டில்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ தட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். டாட்டாவுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டாக இருந்தாலும் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டாக இருந்தாலுமே இந்த ஒரு பில் குவாலிட்டி என்றைக்குமே அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது. ஒரு ஃபுல் கேட்டிருப்பீங்க, ஃபுல் ஸ்டீல் பாடி தான் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து ஓப்பன் ஆகுது. விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு மேனுவலி அட்ஜஸ்டபிள்கான ஒரு விண்டோஸ் தான். ஸ்க்ரோல் பண்ணிக்கக்கூடிய ஒரு ரோலர் வந்து கொடுத்துருக்கு. டோர் அன்லாக்கான ரிலீஸ் வந்து ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக்லையும், தென் இந்த இடத்துல ஒரு கிராப் ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். ஒரு லெதர் ஃபினிஷ்க்கான ஒரு டச்சும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டோர்ஸில் ஒரு சிம்பிளான ஃபீச்சர்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்துல லாக் அன்லாக் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் ஒரு நாப் ஒன்று கொடுத்துருக்கு. தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் ஸ்டார்டிங் ஸ்டெப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு EV வெஹிக்கிள், அதனால் ஃபஸ்ட்டு வந்து இக்னிஷன் கீ போட்டு ஆன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளஸ்டரில் வந்து ரெடி அப்படிங்கிற சிம்பிள் காட்டும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் பிரேக்கில் ப்ளஸ் பண்ணிவிட்டு ட்ரைவ் மோடா ரிவர்ஸ் மோடாங்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீடுக்கான கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது உள்ளே போய் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 160 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ். உள்ள ஏறி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். கிராப் ஹேண்டில் எதுவுமே கொடுக்கல. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு இப்படி நம்ம உள்ளே ஏறி உட்காந்துக்கலாம். சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. இந்த டிரைவர் சீட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் இங்கே இருக்கக்கூடிய லிவர் ப்ரெஸ் பண்ணி ரிக்ளைன் அண்ட் டிக்ளைன் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் ரிக்ளைன் ரெண்டுமே வந்து உங்களால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் ரிக்ளைன் எதுன்னு பார்ப்போம். டிக்ளைன் உங்களால் பண்ணிக்க முடியும். ரிக்ளைன் பொறுத்த வரைக்கும் இதுதான் மேக்ஸிமம்கான ஒரு ரிக்ளைன் ஆப்ஷன். ஹெட் ரெஸ்ட்டும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் 2 பேருக்குமே வந்து கிடச்சிருக்கு. ஸோ என்னோட ஆக்சுவல் பொசிஷனுக்கு போயிடலாம். ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீல் மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் உங்களுக்கு இண்டிகேட்டர், ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல், லெஃப்ட் சைடில் வைப்பருக்கான கண்ட்ரோல். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ட்ரால பார்க்கக்கூடிய சேம் ஸ்டேரிங் டாடா ஏஸ்லேயும் வந்து அதே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஹாரன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சாவி போடணும். ஸோ இதுதான் டாட்டாவுடைய கீ ஏஸ் EV1000 டாட்டாவுடைய லோகோ. 2 நார்மல் கீ வந்து கிடச்சிருக்கு. ஸோ கீ நம்ம போட்டுக்கலாம். இப்போ இக்னிஷன் வந்து ஆன் ஆயிடுச்சு, கிளஸ்டரும் ஆன் ஆயிடுச்சு. கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு டிஸ்பிளே TFT டிஸ்பிளேவும் டிஜிட்டல் யூனிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெடிங்கிற சிம்பிள் உங்களால் பார்க்க முடியும். இந்த சிம்பிள் வந்ததுக்கப்புறமா பிரேக் ப்ரெஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்பீட் கியர் பாக்ஸோடைய நாபை
ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு டிரைவ் ஆர் ரிவர்ஸ் ஆர் நியூட்ரல் எது வேணுமோ உங்கள் மோட் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாட்டாவுடைய லோகோ சென்டரில் ஒரு சில்வர் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஹாரன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஹாரன் ஹாரன் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டியில் இருக்குது. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்க்கான ஸ்டேரிங் வீல், கிரிப் எல்லாமே நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கான ஃப்ளூயிட்கான கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பிரேக் ஃப்ளூயிட் ஃபில் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இதுவும் கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வாஷர் ஃப்ளூயிடுக்கான லிக்விட் ஊற்றுறதுன்னு நினைக்கிறேன். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் 2 கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து ஏசி வண்டி கிடையாது, பட் இருந்தாலும் ஏசிக்கான ஒரு அவுட்லெட் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் அண்ட் ஓப்பனுக்காக கொடுத்துருக்காங்க. ஏசி வேணுனாலும் நீங்கள் ஆப்ஷனாக இதில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். தென் இங்கே உங்களுக்கு ஹெட்லைட் லெவலருக்கான ஸ்விட்ச், தென் கூடவே வந்து ஒரு டம்மி ஸ்விட்சும் கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட்டுக்கான 2.4 ஆம்புக்கான ஒரு சார்ஜிங் யூஎஸ்பி டைப்புக்கான சார்ஜிங் போர்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மீடியா பிளேயருக்கான ப்ரொவிஷன் மட்டும் கிடச்சிருக்கு, பட் மீடியா பிளேயர் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தான் ஆக்சசரியாக ஃபிட் பண்ணிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎஃப்டிக்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கு. தென் இதுலேயே உங்களுக்கு சார்ஜ் எவ்வளோ இருக்குது, எந்த மோடில் இருக்கீங்க, அப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன நாப் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரிப் மீட்டர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் கூடவே உங்களுக்கு மேலே பார்க்கும்போது சன்வைசர் பொறுத்த வரைக்கும் கோ பேசஞ்சர் சைடில் கிடைக்கல, டிரைவர் சைடில் டிக்கெட் ஹோல்டரோட சன்வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் மாதிரி தான் கொடுத்துருக்கு. இந்த வண்டியோடைய டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 60 km/hக்கான டாப் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டி அண்ட் நியூட்ரல் ரிவர்ஸ் இதுதான் வந்து சிங்கிள் ஸ்பீடுக்கான ஒரு கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டு. இதில் வந்து இப்போ நான் பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ வண்டி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு டிக்கு மாற்றினீங்க அப்படின்னா வண்டி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிரும். பீப் சவுண்டோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. தென் ஆக்சுவலாக பொசிஷனுக்கு எண் போயிட்டிங்கன்னா நியூட்ரல் விழுந்துடும். ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்மிஷனை சேஞ்ச் பண்ணும்போது ஒரு 2 டைம் வந்து பீப் சவுண்ட் வருது. இப்போ நம்ம ரிவர்ஸ்க்கு போட்டு பார்ப்போம். 2 டைம் பீப் சவுண்ட் வந்துருச்சு. வண்டி வந்து ரெடி அப்படின்னு காட்டிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ரிவர்ஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்க்கிங் கேமரா கிடையாது, பார்க்கிங் சென்சார் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதில் வந்து எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தாச்சு. க்ளோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லாக்கபிள்கான ஒரு க்ளோ பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே உங்களோட டூல்ஸு, அப்புறம் இன்வாய்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். மற்றபடி மேலே வந்து ஒரு ஹாலோஜன் செட்டப்க்கான ஒரு பல்பு, ஐஆர்விஎம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம்ஸ் தான். விண்ட்ஷீல்டு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடரான விண்ட்ஷீல்டு, பிளைண்ட் ஸ்பாட் எங்கேயுமே கிடையாது, நீட்டாகவே இருக்குது. இப்போ நம்ம டோர் க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். டாப் குவாலிட்டி பாருங்கள். அப்படி இருக்கும்போது நமக்கு ஓஆர்விஎம்ஸும் பார்த்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் தான். நல்ல ஒரு பெரிய மிரர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி நமக்கு வந்துட்டு இதில் எல்லாமே நமக்கு பார்த்தாச்சு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு நெட் வந்து கொடுத்துருக்கு ஸ்டோரேஜ் ஏரியாக்காக. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய லோட் ஏரியாவை நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் இந்த வண்டியோடைய உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாக் த்ரூ கேபின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நடுவில் எதுவுமே கிடையாது. இங்கேருந்து உங்களால் டிரைவர் அந்த சைடு வரைக்கும் கேபின்குள்ளேயே ஈஸியாக வந்து பாஸ் ஆகிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு வேலை தான் வந்து கொடுத்துருக்கு. மற்றபடி ஹேண்ட் பிரேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் பிரேக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கிடலாம். வண்டியிலேருந்து இறங்குறது ஏறுறது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாதுங்க, ஈஸியாகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த வண்டியோடைய எக்ஸ்டீரியர், இன்டீரியர், பேட்ரி, மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்துருப்போம். இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டரிக்கும் வண்டிக்கும் கொடுத்துருக்கக்கூடிய வாரண்ட்டி எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த வண்டி நமக்கு என்ன ஆன்ரோட் காஸ்ட்டில் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்துருவோம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோடைய வாரண்ட்டி பற்றி இப்போ நம்ம மெயினாக பார்க்கலாம். ஸோ பேட்டரிக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 வருஷத்துக்கான வாரண்ட்டியும் 1,75,000 கிலோமீட்டருக்கான ஒரு கிலோமீட்டர் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தில் எது ஃபஸ்ட் வருதோ அதுதான் வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். தென் அதே மாதிரி வண்டிக்கு பொறுத்த வரைக்கும் 1,25,000 கிலோமீட்டர் அல்லது ஒரு 3 வருஷத்துக்கான வாரண்ட்டி பீரியட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ வாரண்ட்டியும் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த வண்டிக்கு நமக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா யூஆர்டி டாடா மோட்டார்ஸ் அவினாஷியில் எனக்கு கொடுத்தது 12 லட்ச ரூபாய் வரைக்கும் ஆன்ரோட் போய்கிட்டு இருக்கு. இந்த வண்டியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா யூஆர்டி டாடா மோட்டார்ஸோடைய கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். தென் இதே மாதிரி வண்டியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, ஃபேமிலியும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோட லிங்க் அவங்களுக்கு அனுப்புங்க. இது ரொம்பவுமே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ until then, bye from Kishore Vlogs. Bye.